சொன்னால் 2 ஒனியன் அண்ட் 2 எக் வச்சு கொஞ்சம் கர்ட் எல்லாமே போட்டு சூப்பர் டேஸ்டியான ஈவினிங்க்கு சாப்பிட்ற மாதிரி பன் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ஈஸியாக செஞ்சிடலும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலும். எப்போவுமே பன் சாப்பிட்றது ஹெல்தி இல்லை, பட் எப்பயாலும் ஒரு முறை ட்ரை பண்ணிடலும், தவறு இல்லை. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை மை ரெசிபி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆனியன் ரெண்டையுமே கட் பண்ணிடணும். ஒரு ஒனியனை வந்து நீல வாக்கில் இந்த பிரியாணிக்கு எல்லாம் வெட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒனியனை பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டி கியூபாக கட் பண்ணணும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கர்ட் வந்து கூலாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த கர்ட் போட்டு சலட் மாதிரி செஞ்சு வச்சிடும் ஒனியன். ஸோ இதுக்கு என்ன வேணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கர்ட் வந்து போட்டுக்கலாம். கர்ட் வந்து நிறைய போட்டு தேவையில்லை, ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க போதும். நிறைய நாங்கள் போட்டு ஓவராக அந்த மில்கி டேஸ்ட் வந்தாலும் டேஸ்ட் இருக்காது. இது ஏன் இப்படி செய்யணும், இந்த மாதிரி ஒரு சலட் செய்யணும் பார்த்தீங்கன்னா மயோனைஸுக்கு பார்த்தீங்கன்னா தான் இந்த சலட் வந்து செய்யும். ஸோ மெயினாகவே வந்து நாங்கள் எக்கில் தான் செய்யணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கர்ட் போட்டுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சுகர், இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் சுகர், அதே போல் எனக்கு இது வந்து ப்ரௌன் சுகர். ஸோ ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரௌன் சுகர் கொஞ்சம் போட்டுக்கணும். ஸோ சுகர் வந்து இந்த மாதிரி அதே ஸ்பூன் எடுத்து மாதிரி இவ்வளோ மாதிரி சுகர் கொஞ்சம் போட்டுக்கொள்வேன். அண்ட் அதோட எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, எங்களோட இந்த சலாடோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து சால்ட் போட்டுக்கொள்வேன். ஓகே, சால்ட் போட்டாச்சு. அண்ட் கொஞ்சம் நிறைய இல்லையா, கொஞ்சம் வந்து பிஞ்ச் மாதிரி இது போட்டுக்கொள்ளும், மிளகு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். சூப்பராக க்ரீமி ரிச் ஆகி